நம்பர் 1 ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் மதுரை. ட்ரீம்ஸ் ஹோம் மூலியமா வாங்குற ஒரு சில வீடுகள் மட்டும் புரோக்கர் கமிஷன் வராது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. HDFC ஹோம் லோனோட ஆத்தரைஸ் DSA. வீடு கட்ட, வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் யாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஊமச்சிக்குளம்ன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு வைக்கணும்னு நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறது அவங்க கனவா? அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனல். நம்ம ட்ரீம்ஸ் ஹோம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரை வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரை ஓமச்சிக்குளம்ன்ற ஏரியாவில் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மொத்தம் 4 வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றியும் காம்பவுண்ட் வால் அமைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 வீடுக்கும் செப்பரேட்டாக கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது முத உள்ள வீடு. 3.5 சென்ட் இடத்துல 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு 3 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 85 லட்சம். இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீடு அத்து கட்டாம சுற்றிலும் ஸ்பேஸ் அமைச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டு மெட்டல் கேட் அமைச்சுக்கு மெயின் கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் கேட்ல பொட்டிக்கு ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பொட்டிக்கு ஏரியா பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பொட்டிக்குள்ள இருந்து 3 படி டிசைன் வீட்டுக்குள்ள புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோஸ்க்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்லா அழகா ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன்லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டர்ல டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிவி கேபினெட் பக்கத்துல பூஜா ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பூஜா ரூம் நல்ல ஸ்பேசியஸா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் ஏரியா. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாமே ரெடிமேட் வுட் டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் கேரட் டெலிசனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு நல்லா அட்ராக்ட் அழகாக ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன்லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் கபடோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் ரைட்ல அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த அட்டாச் ரெஸ்ட்ரூம் மேல உள்ள ஸ்பேஸ்ல லாஃப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட்ரூம் கேரட் டெல்சன் கோரிண்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஹை அண்ட் வரையும் டைல்ஸ் பைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போது இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால். அந்த மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால் என்ன ஸ்பேசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்ல மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் வித் டைனிங் ஹாலோட 3 விண்டோவோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஏரியால ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓரா கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
கிச்சனுக்கு சிம்னியோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்ல மேடை அமைச்சு அதில் கிரானைட் வித் சிங்கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு ஹை சீலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கர்ஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் பயிற்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல் கைப்பிடி ப்ளவுஸ் டஃப்ரன் கிளாஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவில் 2 பெட்ரூம் ஒரு பால்கனியோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டாக்கர்ஸ் மேலே ரீச் ஆனு ஸ்ட்ரெயிட்டாக பண்ண ஒரு பெட்ரூமும் லெஃப்ட்ல ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 2 பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் கேரன் டெல்சனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் அழகாக ஸ்ட்ரிப் லைட் அண்ட் டவுன்லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு லெஃப்ட்ல அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் அட்டாச் ரெஸ்ட்ரூம் இல்லாமல் ரெடிமேட் உட் டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் கேரன் டெல்சனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு நல்லா ஃபால் சீலிங் அட்ராக்டா அழகாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டா டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் ரைட்ல அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் நல்ல ஸ்பேசஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் கேரன் டெல்சனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைல் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பால்கனி ஏரியா. அந்த பால்கனி ஏரியா என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பால்கனி ஏரியா நல்ல ஸ்பேசஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்க ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் பைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியால இருந்து செகண்ட் ஃப்ளோர் போற கண்டி இரும்பு ஸ்டாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணி